ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மற்ற எக்ஸாம்ஸை விடவும் ஆர்ஆர்பி மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். அது மேபி அவங்களோட பே ஸ்கேலாக இருக்கலாம், இல்லை அவங்க கொடுக்குற சலுகைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் அதில் ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஆமாங்க, யோர் வெயிட் இஸ் ஓவர் நவ். RRB 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இஸ் அவுட் நவ். ஆமாங்க, அதில் ஹியூஜ் வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் EEE சிவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ ஆர் பிஇ படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் EMUக்கு 77 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீசஸ்க்கு 112 வேகன்சிஸ் இருக்குது. இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இதில் ஹியூஜ் வேகன்சிஸ் இருக்குது. இன்னொன்று வந்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் TRS, அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் PVக்கு 425 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸுக்கு 146 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேரேஜ் அண்ட் வேகனுக்கு 291 வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 119 வேகன்சிஸ் இருக்கு. ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு 166 வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னல், டெலிகம்யூனிகேஷன், SNT ஒர்க் ஷாப்னு EC டிபார்ட்மெண்ட்டுக்குமே இவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2570 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ ஆர் பிஇ சிவில் டிபார்ட்மெண்ட்டோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ EC ஆர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் இப்போவே ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ. இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு இப்போதைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தினா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நிறைய பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஒரு சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் என்ன, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி என்ன, இது பற்றின கட் ஆஃப் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் அடுத்து பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ஹாவ் அ செப்பரேட் கம்யூனிட்டி குரூப்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சோ தட் நாங்க அடுத்தடுத்து இதே மாதிரியான வீடியோஸை நிறைய போடுவோம். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வாப்பா சீக்கிரம் RRB நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.